அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய அக்டோபர் 27 ஒட்டுமொத்த ஏசியை இணைத்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்கான விடுதலையை விதைத்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை இந்த உலகத்திற்கு அறிவித்த பிரகடனப்படுத்திய மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களுடைய விழாவிற்கும் இந்திய தேசத்திற்காக தன் வாழ்நாளில் காவாசி நாட்களை சிறைச்சாலையிலே கழித்து தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் அனைத்து சமுதாய மக்களுடைய நல்வாழ்விற்காகவும் தேசிய தலைவராக வாழ்ந்து இன்றைக்கும் கோடான கோடி மக்களுடைய மனங்களிலே உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அக்டோபர் 30 ஜெயந்தி விழாவிற்கும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களை கலந்து கொள்ளுமாறு நானும் நான் சார்ந்த என் முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாக அவரை வரவேற்பதற்காக அந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக என்னுடைய அழைப்புதலை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன். அந்த விஷயமாகத்தான் இன்றைக்கு நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து என்னுடைய அழைப்பை கூறியிருக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முக்குளத்தூர் புலிப்படை என்ன முடிவில் இருக்கீங்க? நான் ஏற்கனவே அறிவித்ததுதான். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எப்படி ஒட்டுமொத்த இந்த தேசத்தை ஒரு மொழி வழியாகவும் ஒரு மத வழியாகவும் பலதரப்பட்ட மதங்கள் இனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்திற்கே இந்தியாவினுடைய ஜனநாயக நாடுகளிலே இந்தியாவிற்கென்று ஒரு தனித்துவ மகத்துவம் இருக்கிறது என்று சொன்னால் அது பலவேறுபட்ட மதங்கள் மொழிகள் பல ஜாதிகள் என்று பிரிந்து வாழ்ந்தாலும் இந்தியர்களாக ஒன்றுபட்டு வாழக்கூடிய இந்த நிலைதான். அந்த நிலைக்கு உழை வைப்பது போன்ற கொள்கை சித்தாந்தங்களை கொண்ட பிஜேபியினுடைய ஒரு அவர்களுடைய ஆட்சியோ அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களோ தமிழகத்திலே வேரூன்றி விடக்கூடாது என்பதற்காகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து அவர்களுடைய சித்தாந்தத்தால் குறிப்பாக RSS சித்தாந்தத்தால் பாஜகவினுடைய நிலை இங்கே வேரூன்றுமையானால் எதிர்காலத்திலே நமக்கான அடையாளம் நமக்கான மொழி நமக்கான இந்த மண் நம்மைக்கு இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு அபாயத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி நான் தேர்தல் வேலைகளை செய்தேன். அந்த அடிப்படையிலே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நமது தமிழர்களுடைய இந்த மாநிலத்தினுடைய சுய உரிமையும் மாநிலத்தினுடைய சுயாட்சியும் நமது மொழி மக்கள் சார்ந்த கல்வி பொருளாதாரம் வளர்ச்சி அனைத்து திட்டங்களுக்கும்